புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே உண்டாகட்டுமாக. கண்ணியமிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் 17 நோன்புகளை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம். இன்னும் சிறிது நாட்களில் அல்லாஹ்வினுடைய மகஃபிரத்தினுடைய 10ஐ கடக்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவானாக. நாம் நோற்ற நோன்புகளை அல்லாஹு தஆலா கபூல் செய்தருள் புரிவானாக. இனிமேல் வரக்கூடிய அந்த நோன்புகளை நோற்பதற்கு உண்டான உடல் ஆஃபியத்தை அல்லாஹு தஆலா நம்மளுக்கு தந்தல் புரிவானாக. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தராவீஹிலே ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் கூறி காட்டியிருக்கின்றான். ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه فمنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله ذلك هو الفضل الكبير. ثم أورثنا الكتاب, வேதத்திற்கு நாம் ஒரு வாரிசாக ஒருத்தரை ஆக்கினோம். அல்லதீன, எத்தகையவர்கள் என்று சொன்னால், இஸ்தஃபைனா மின் இபாதினா, நம்மளுடைய அடியார்களில் இருந்து நாம் தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வேதத்திற்கு நாம் வாரிசாக ஆக்கினோம். ஃபமினுஹும், அவர்களிலிருந்து சிலர்கள் லாலிமுல் நஃப்ஸிஹி, தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டார்கள். வமினுஹும், இன்னும் அவர்களிலிருந்து சிலர்கள் முக்தஸித், நடுநிலையானவர்களாக இருக்கின்றார்கள். வமினுஹும், இன்னும் அவர்களிலிருந்து சிலர்கள் சாபிக்கும் பில் ஹைராத்தி பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் போட்டி போடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டியிருக்கின்றான். இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா மனிதர்களினுடைய 3 நிலைமைகளை அல்லாஹ் கூறுகின்றான். முதலில் சொல்லும் பொழுது ஃபமினஹும் பாலிமுல் லினஃப்ஸிஹி, தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் சிலர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். என்ன என்று சொன்னால், அந்த தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலா எதை கடமையாக்கினானோ அதை செய்ய மாட்டார்கள். இன்னும் அல்லாஹு தஆலா எதை தடுத்தானோ அதை செய்வார்கள். அவர்கள் தான் தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டவர்கள் என்பதாக தஃசீரிலே விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபமினஹும் முக்தஸித், நடுநிலையானவர்கள் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அப்படி என்றால் யார் என்று சொன்னால், நடுநிலையானவர்கள் அல்லாஹு தஆலா எதை கடமையாக்கினானோ எதை விதித்தானோ அதை அப்படியே செய்வார்கள். அதற்கு மேல் மிச்சமாக எதையும் செய்ய மாட்டார்கள். இவர்கள் தான் நடுநிலையானவர்கள் என்பதாக குறிக்காட்டப்படுகின்றது. மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது வமினஹும் சாபிக்கும் பில் ஹைராத்தி பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் போட்டி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ் எதை கடமையாக்கினானோ அதையும் செய்வார்கள், மேல் மிச்சமான ஒன்றையும் அவர்கள் செய்வார்கள் என்பதாக தஃசீரிலே கூறி காட்டப்படுகின்றது. இந்த விஷயங்களை நாம் எல்லா விஷயங்களிலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், எல்லா காரியங்களிலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக தொழுகையிலே எடுத்துக்கொண்டால், அல்லாஹு தஆலா தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டவர்கள் என்று சொல்லவர்கள் யார் என்று சொன்னால், தொழுகையை, எந்த தொழுகையை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த தொழுகையவே தொழுக மாட்டார்கள். அவர்கள் தான் தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டவர்கள். இன்னும் அல்லாஹு தஆலா எந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த தொழுகையை மட்டும் தொழுவார்கள். இவர்கள் தான் நடுநிலையானவர்கள். இன்னும் அல்லாஹு தஆலா எந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றானோ அதையும் தொழுவார்கள். மேல் மிச்சமான நஃபிலையும் சுன்னத்தையும் தொழுவார்கள். இவர்கள் தான் நன்மையிலே போட்டி போடக்கூடியவர்கள் என்பதாகவும் சொல்லித் தரப்படுகின்றது. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் மூன்றாவதாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது சாபிக்கும் பில் ஹைராத்தி பிஇذனில்லாஹ், நன்மையான விஷயங்களிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்று சொன்னால், அந்த கூட்டத்திலே நாம் கட்டுப்பட்டவர்களாக ஆக வேண்டும். என்று சொன்னால், சஹாபாக்கள் அந்த கூட்டத்தில் உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தும் காட்டினார்கள். எப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு கேள்வி கேட்டார்கள். இன்றைய நாள் யார் நோன்பு நோற்று இருக்கிறார் என்பதாக கேள்வி கேட்டார்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இன்றைய நாள் யார் நோயாளியை நலம் விசாரிக்க சென்றார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். மூன்றாவதாக கேட்டார்கள், இன்றைய நாள்
யார் மிஸ்கீனுக்கு உணவளித்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது 3 கேள்விக்குமே பதிலாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யா ரசூலல்லாஹ் நான் தான் யா ரசூலல்லாஹ் நான் இதை செய்தேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நன்மையான விஷயங்களில் போட்டி போடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் தபூக்குடைய யுத்தம், தபூக்குடைய போர், அந்த போர்க்களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதியை திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். எல்லா சஹாபாக்களிடத்திலும் நிதி கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு யோசனை வருகின்றது. அந்த நேரத்திலே இந்த தடவை எப்படியாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட நாம் நன்மையிலே முந்தி சென்று விட வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய வீட்டில் உள்ள பொருட்களில் பாதியை எடுத்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் வைக்கின்றார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரே உங்களுடைய வீட்டில் நீங்கள் எதை விட்டு வந்திருக்கின்றீர்கள் என்பதாக கேட்ட பொழுது யா ரசூலல்லாஹ் நான் பாதி பொருளை விட்டு பாதி பொருளை எடுத்து வந்திருக்கின்றேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிக்காட்டுவார்கள். சற்று நேரம் கழிந்ததற்கு பின்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் வைக்கப்படும். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே உங்களுடைய வீட்டில் நீங்கள் எதை விட்டு வந்தீர்கள் என்பதாக கேட்ட பொழுது யா ரசூலல்லாஹ் என்னுடைய வீட்டில் அல்லாஹ் ரசூலை மட்டும் விட்டு வந்திருக்கின்றேன், வேறு எதுவும் என்னிடத்தில் இல்லை யா ரசூலல்லாஹ் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காட்டுவார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள், உங்களுடைய விஷயத்தில் நன்மையை போட்டி போடுவதற்கு என்னால் முடியவில்லை அபூபக்கரே, அதனால் நான் தோற்று விட்டேன், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே கூறி காட்டும் பொழுது அப்ப அந்த அளவிற்கு சஹாபாக்கள் நன்மையான விஷயங்களிலே போட்டி போட்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வயதான மூதாட்டி அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். சிறிது காலங்களாக அந்த வயதான மூதாட்டிக்கு சிறுமத் செய்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போவதற்கு முன்பாகவே அந்த வயதான மூதாட்டிக்கு ஒரு நபர் வந்து பணிவிடை செய்துவிட்டு சென்றிருப்பார். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், யார் என்று தெரியவில்லையே என்று சொல்லி சில நாட்கள் அப்படியே கழிந்து கொண்டே போகும். அவர் வருவதற்கு முன்பதாகவே ஒரு ஆள் வந்து அந்த வயதான மூதாட்டிக்கு பணிவிடை செய்துவிட்டு போய்விடுவார். இந்த தடவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காத்துக் கொண்டே இருப்பார்கள். யார் வருகிறான் என்று பார்த்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து அந்த வயதான மூதாட்டிக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருவதற்கு முன்பதாகவே வந்து அந்த வயதான மூதாட்டிக்கு பணிவிடை செய்துவிட்டு செல்வார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நன்மையான விஷயங்களிலே போட்டி போடுகின்றார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பத்ர் போர்க்களத்திலே 313 சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு 70 ஒட்டகைகள் தான் இருந்தது. எப்படி வாகனிப்பது என்று சொன்னால் அந்த 70 ஒட்டகைகளில் 3 நபராக நியமித்து அந்த 3 நபர்களில் கொஞ்ச நேரம் ஒருவரும் இன்னும் கொஞ்ச நேரம் ஒருவரும் இப்படி 3 நபராக செல்வதற்கு எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. அதில் அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் மூவருக்கும் ஒரு ஒட்டகம் நியமிக்கப்பட்டிருந்தது. இவர்கள் அந்த ஒட்டகைகளை எடுத்து செல்வதற்கு தயாராகின்றார்கள். அப்பொழுது அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ரசூலுல்லாஹ் இடத்திலே கூறுவார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்கள் நடந்து வர வேண்டாம், நீங்கள் ஒட்டகத்திலே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ், நாங்கள் வேண்டுமானால் மாறி மாறி நாங்கள் அமர்ந்து கொள்கிறோம் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கும் அந்த நன்மை கிடைக்க வேண்டும், நான் நடந்து வருகின்றேன், நாம் மூவரும் மாறி மாறி அமர்ந்து கொள்வோம் என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இடத்திலே நன்மையான விஷயங்களில் போட்டி போடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் எல்லா விஷயங்களிலும் நன்மையான எல்லா விஷயங்களிலும் போட்டி போடுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தால் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.